What are the adjustment required on retirement of a partner? சார் மாணவர்களே நல்ல கவனிங்க, எல்லாமே பிடிஎஃப் கவர்மெண்ட் புக்ல தேர்வாணை வெளியிட்டதில் உள்ள கொஸ்டின்ஸ் இது. அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறான், அப்புறம் என்ன பார்க்கணும், எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்கோம் பேங்க்ல, எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிரிச்சுக்கணும். அப்புறம் ரீவேல்யூஷன் அசெட் லைபிலிட்டி, 3 பார்ட்னர் இருக்கும், சொத்து 10 லட்சம் வாங்குறோம், இன்னைக்கு 3 கோடி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி. அது அடுத்த டிட்டர்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ. நீ புதுசா நம்ம 3 பேர்ல ஒரு ஆள் வெளியே போயிடுறான், அப்போ நம்ம 2 பேருக்கு என்ன வருது, என்ன கெய்னிங் ரேஷியோ வருது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில், குட்வில்ல எவ்வளவு வேல்யூவேஷன் போட்டு அவர் வெளியே அனுப்புறோம், மீது நமக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, ஒரு 3 மாசத்துல ரிட்டையர்ட் ஆவான், 1 வருஷம் பரவாயில்ல, அந்த 3 மாசத்துல கடந்த 3 வருடங்கள்ல எவ்வளவு வந்திருக்கு லாபம், ஆவரேஜ் அந்த 3 மாசத்துல எவ்வளவு வரும், அப்படி போட்டு அந்த 3 மாசத்துக்குள்ள லாபத்தை அவர் கொடுத்துடணும். மீதி பாத்திரம். லாஸ்ட் முக்கியமானது, செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு ரிட்டையரிங் பார்ட்னர். அவன் வெளியே போறான், அவனுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும், நம்ம கிட்ட பணம் இல்ல, ஒரு 1 கோடி இருக்கு, எப்பா 1 கோடி வாங்கிக்க கேஷ், மீதி 50 லட்சத்தை லோனை போட்டுருவோம் அவன் அக்கௌண்ட்ல, லைபிலிட்டில போட்டுட்டு, எப்ப நான் அடுத்த வருஷம் கொடுத்துட்றேன், அதுதான் பேமெண்ட். அதுக்கு நம்ம ரிட்டையரிங் பார்ட்னர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன்.